பரந்தூரில் போராடக்கூடிய மக்களை தாவேகா தலைவர் விஜய் சந்திக்க இருக்கிறார். விஜயனுடைய அரசியலில் இது டேக் ஆஃபா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கக்கூடிய சூழலில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த போராடக்கூடிய மக்களை பொடாவூரில் சந்திக்க இருக்கிறார் நடிகர் விஜய். எமது செய்தியாளர் பிரபாகர் பரந்தூர் காஞ்சிபுரம் இணைப்பு சாலையில் காத்திருக்கிறார். பிரபாகர், இந்த வழியாக தான் தாவேகா தலைவருடைய வாகனம் வரும் அப்படின்னு நிறைய பேர் கூடியிருக்காங்க அப்படின்ற தகவல்களை சொன்னீங்க. எப்போது அவர் வருவார், விவரங்கள் என்ன? பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை எதிர்த்து ஏகனாபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராம மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 900 நாட்களை கடந்து இவங்களுடைய போராட்டமானது நீடிக்குது. அதாவது இந்த திட்டத்தினால பார்த்தோம்னா ஏகனாபுரம் குடியிருப்பு மற்றும் நிலம் நீர்நிலை எல்லாமே அப்புறப்படுத்தப்பட வேண்டிய சூழல் ஏற்படும். எஞ்சிருக்கக்கூடிய 12 கிராமங்கள் பகுதியளவு குடியிருப்புகள் மட்டுமே பாதிக்கப்படும். இதில் முழுவதுமாக பாதிக்கப்படுறதுன்னு பார்த்தோம்னா ஏகனாபுரம் மக்கள் தான். அந்த மக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வந்துருக்கக்கூடிய சூழலில் உலகமே ஆச்சரியப்படுற லெவலுக்கு கிராஃபிக்ஸ் எடிட்டிங்ல கலக்கணுமா? இருக்கவே இருக்கு அடோப் போட்டோஷாப் பிகினர்ஸ் கோர்ஸ். விடுமப்ப டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க. இது போராட்ட குழுவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையிலையும் அவங்கள சந்தித்தும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் இன்று பேச இருக்கிறாரு. சென்னையிலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய அவர் இன்னும் சற்று நேரத்தில், அதாவது 45 நிமிடத்திலிருந்து 1 மணி நேரத்திற்குள்ளாக இந்த பகுதிக்கு வந்தடைவார் எதிர்பார்க்கப்படுது. தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் பரந்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து காஞ்சிபுரம் செல்லக்கூடிய இணைப்பு சாலை. இங்கிருந்து தான் ஒரு 500 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வீனஸ் திருமண மண்டபத்தில் தான் இந்த சந்திப்பு நிகழ்ச்சியானது நடக்க இருக்கு. இங்கே வரக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் போலீஸார் தொடர்ந்து சோதனை செய்து தான் அனுப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் ஏகனாபுரம் இங்கே இருந்து வரக்கூடிய மக்கள் தானான்றதை போலவும் வேன்களில் ஏறி போலீஸார் ஆய்வு செய்து தான் இங்கே அனுப்பிட்டு இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட இன்னும் 45 நிமிடத்தில் வரக்கூடிய சூழலில் தொடர்ந்து வெளியூர்லேருந்து தொண்டர்கள் வரக்கூடியது தான் நம்ம இங்கே கள நிலவரமாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த வழியாக தான், அதாவது இந்த சுங்குவாச்சத்திரத்திலிருந்து அரக்கோணம் இந்த சாலை வழியாக தான் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் வருவார்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த சாலை வழியாக போலீஸ் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய வாகனங்களுக்கும் பல்வேறு கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருக்கு. நம்மளால் காட்சிகளில் பார்க்க முடியுது. இந்த இணைப்பு சாலையில் போலீஸார் குவிக்கப்பட்டிருக்காங்க. டிஎஸ்பி தலைமையில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட போலீஸார் இங்கே குவிஞ்சிருக்கிறது நம்மளால் காட்சிகளில் பார்க்க முடியுது. மேலும் இந்த காஞ்சிபுரம் சாலையில் வாகனங்கள் செல்றதுக்கு முழுவதுமாக தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதோடு அங்கே வரக்கூடிய வெளியூர்லேருந்து வரக்கூடிய நிர்வாகிகள் மட்டும் இல்லாமல் இந்த பொதுமக்களை இறக்கிவிட வரக்கூடிய வேன்களும் உள்ளே உடனடியாக பொதுமக்களை இறக்கி விட்டுட்டு உடனடியாக வெளியே அப்புறப்படுத்தப்படுது. கிட்டத்தட்ட சுமார் 1 மணி நேரத்திற்குள்ளாக இந்த சந்திப்பு நிகழ்ச்சியானது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய சூழலில் பொதுமக்கள்கிட்ட விஜய் என்னெல்லாம் பேசுவார்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் அடுத்த கட்டமாக இந்த எதிர்ப்பு குழுவுக்கு என்ன மாதிரியான ஆதரவு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் கொடுப்பாருன்றதும் பெரிய எதிர்பார்ப்பாக தான் இருக்கிறதா கள நிலவரமாக பார்க்குறோங்க.